ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே உங்களோடு பங்கேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது கனவின் புனித யோசேப்பை அறிமுகம் செய்து அவர்களுக்கு அந்த பக்தி முயற்சியை வழங்கினார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்று இந்த திருப்பலியானது புதுக்கோட்டை மறைவட்டம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே அரிமளம் பங்கிலே இந்த திருத்தலமானது அமைந்திருக்கிறது. கனவின் புனித யோசேப்பு திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியை உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருத்தலத்தை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து செல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இங்கு வருகிறவர்கள் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணுகிறார்கள். எப்படி என்றால், திருத்தந்தை இந்த பக்தி முயற்சியை அறிமுகப்படுத்திய பொழுது சொன்ன வார்த்தைகள், நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒரு சின்ன துண்டு கடிதமாக எழுதி, ஒரு சின்ன பிரசுரத்தில் எழுதி அதை கனவின் புனித யோசேப்பினுடைய பாதத்திலே வைத்து ஜெபித்து செல்லுகின்ற பொழுது இவர் அந்த தேவையை குறித்து கனவு கண்டு தன் மகனிடம் பரிந்து பேசி இவர் பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பக்தி முயற்சியை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்படித்தான் இன்றும் தஞ்சை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிமளம் கனவின் புனித யோசேப்பு திருத்தலத்திலே வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு விண்ணப்பங்களை எழுதி கனவின் புனித சூசேப்பர் கனவின் புனித யோசேப்பினுடைய பாதத்திலே வைத்து அவர்கள் ஜெபித்து செல்லுகிறார்கள். இந்த ஓர் ஆண்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான புதுமைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. கேன்சர் வியாதி குணமாகி இருக்கின்றது, குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள், திருமண வரன் கிடைத்திருக்கின்றது, எதிர்பார்த்த தொழில் அவர்கள் முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்வாறு பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடிய நபர், அவர் பிழைத்து இங்கு வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு அற்புதங்கள் இங்கு நடந்து கொண்டு இருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான இந்த திருத்தலத்திலே கனவின் புனித யோசேப்பின் வழியாக நீங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வருக என வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றோம்.
திருப்பலிலே தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை திரு வசனங்கள் 55 முதல் 57 மற்றும் அதிகாரம் 42 இறை திரு வசனங்கள் 5-7 மற்றும் 17-24 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார்.
மூன்றாம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உமது பேரன்பு இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும்
தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மை நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உமது பேரன்பு இருப்பதாக. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஜெபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த ஊரில் வாழ்ந்த அந்த மூவரும் மிகவும் நல்லவர்கள், நன்மை செய்ய தவறாதவர்கள், இல்லை என்று சொல்லாத ஈகை குணம் கொண்டவர்கள். இவர்களுக்குள்ளாக யார் அன்பு காட்டுவது என்பத போட்டியை தவிர வேற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. இப்படியாக இவருடைய வாழ்க்கையிலே அன்பை, அருளை, பொருளை இவர்கள் கொடுத்து கொண்டே வாழ்ந்து வந்தார்கள். இதை பார்த்த இந்த ஊர் மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மூவரும் இப்படி அன்பு காட்டுகிறார்களே,
பொருளை வாரி வழங்குகிறார்களே, இவர்களில் இந்த மூவரில் யார் சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டார்கள். இந்த மூவருக்கும் தெரியாமல் ஒரு மனிதனை தேர்வு செய்து இந்த மூவருடைய வீட்டிற்கும் இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் அனுப்புகிறார்கள். முதலில் இருக்கின்ற அந்த முதலாவது நபருடைய வீட்டிற்கு அந்த இளைஞன் செல்கின்றான். அவனிடம் சென்று ஒரு உதவியை கேட்கின்றான். அப்பொழுது அந்த மனிதர் இப்படியாக அவனை பார்த்து சொல்லுகிறார், உள்ளே அழைத்து இந்த வீட்டிலே உனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த இளைஞனை பார்த்து அவர் சொல்லிவிட்டு செல்கிறார். அவனும் அவனுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுகிறான். அடுத்த நாள் இரண்டாவது நபருடைய வீட்டிற்கு அந்த இளைஞன் செல்லுகிறான், உதவி கேட்கின்றான். அப்பொழுது அந்த மனிதர், இரண்டாவது மனிதர் இப்படியாக அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து செல் என்று அந்த இளைஞனிடம் சொல்லுகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் அந்த இளைஞன் எடுத்து செல்கின்றான். மூன்றாவது நாள் வருகிறது. மூன்றாவது நாள் அந்த இளைஞன் அந்த மூன்றாவது நபருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அவனை உன்னை அழைத்து இப்படியாக அந்த மனிதர் சொல்லுகிறார், உனக்கு தேவையானது, அதாவது இந்த வீட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இப்படியாக அவனை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு நீ உடனே சென்று விடாதே, சிறிது நேரம் என் இல்லத்திலே அமர்ந்திரு என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், பணியாட்களை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியே சென்ற சிறிது நேரம் கழித்து அவர் உடன் அழைத்து சென்ற அந்த பணியாளர் கையிலே நிறைய பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அந்த இல்லத்திற்குள்ளாக வருகிறார். அங்கிருந்து அந்த இளைஞனிடம் அந்த பொற்காசுகளை கொடுத்து இப்படியாக சொல்லுகிறார், இந்த வீட்டின் தலைவராக இருந்தவர் தன்னை அடிமையாக அவர் விற்றுவிட்டு அந்த பணத்தை எல்லாம் உங்களிடம் கொடுக்குமாறு சொன்னார் என்று அந்த பணியாள் இந்த பணத்தை கொடுத்து அந்த இளைஞனிடம் சொன்னதாக நிகழ்வு முடிகின்றது. இந்த ஊர் மக்கள் முடிவு செய்கிறார்கள், இந்த மூவரில் மூன்றாவது நபர் மிகுந்த பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் என்று முடிவு செய்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்ததாக நிகழ்வு தொடர்ந்து முடிகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பு. அன்பிலே 3 வகை உண்டு. நம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது, இரண்டாவது நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது, மூன்றாவது நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து தன் உயிரையும் கொடுப்பது. ஆண்டவர் இயேசு தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து தன் வாழ்க்கையிலே தன் உயிரையே நமக்காக கையளித்தார். இதுதான் கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது. இன்றைய திருப்பாடலிலே நாம் தியானித்தோம், உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ விசுவசிக்கிறார்களோ அவர்கள் மீது கடவுளுடைய பேரன்பு நிச்சயமாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே யோசேப்பு மிதியானிடம் விற்கப்படுகின்றார். சகோதரர்கள் இவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவரை அங்கே மிதியானிடம் விற்றுவிட்டு செல்கிறார்கள். யாரை விற்றார்களோ அவரையே அவர்கள் பஞ்ச காலத்தில் உணவிற்காக தேடி செல்லுகிறார்கள். இந்த யோசேப்பு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார், அசையாத விசுவாசம் கொண்டிருந்தார். எனவே கடவுள் அவரை மேலாக உயர்த்தினார். பார்வோன் மன்னனுக்கு அடுத்ததாக உயர்த்தி அந்த மன்னன் இப்படியாக யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று. அங்கே அந்த பார்வோன் மன்னன் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறான். இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இதனை விட பேரன்பிற்கு எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை. யாரெல்லாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறோமோ, அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அவர்கள் மீது இந்த பேரன்பு தொடர்ந்து நிலைத்திருக்கும். இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர் யாரிடம் அனுப்புகின்றார்? பின இரத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் ஆழமான அன்பு கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட அன்பு? எசாயா புத்தகம் 49வது பிரிவு இறைவார்த்தை 15 சொல்லுகிறது, பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும்
நான் உன்னை மறக்காத ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காத கடவுள் என்று அந்த கடவுள் அந்த மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். அதே எசையா புத்தகம் 54வது பிரிவு இறைவார்த்தை 10 இப்படியாக சொல்லப்படுகிறது: மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன்மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று கடவுள் இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஆழமான அன்பை கடவுள் அவர்கள் மீது வைத்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த மக்கள் கடவுளுடைய அன்பை மறந்து போனார்கள். கடவுளை நம்பாமல் வேற்று வழியிலே சென்று போனார்கள். இருப்பினும் கடவுள் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். அந்த கடவுளுடைய அன்பை ஆண்டவர் இயேசு இப்படியாக தன்னுடைய சீடர்கள் வழியாக அதை மெய்ப்பிக்கின்றார். நீங்கள் வழிதவறி போன ஆடுகளை நோக்கி, இஸ்ராயல் மக்களை நோக்கி முதலில் செல்லுங்கள் என்று சீடர்களை அனுப்புவதை பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, கனவின் புனித யோசேப்பின் அன்பு பக்தர்களே, இந்த கடவுள் நம் மீது ஆழமான பேரன்பை கொண்டிருக்கிறார். அந்த பேரன்பை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எப்படி உணர்ந்து பார்ப்பது? திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 5 இறைவார்த்தை 7-8 சொல்லுகிறது: நேர்மையாளருக்காக ஒருவர் உயிரை கொடுத்தலே அரிது. ஆனால் ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் ஒருவர் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நாம் பாவிகளாய் இருந்த பொழுதும் இந்த இயேசு ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுத்தவராக இருக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒரு அடிமையாக, நம்மில் ஒருவராக வாழ்ந்தவராக அந்த இயேசு ஆண்டவர் இருக்கிறார். இதைதான் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2 இறைவார்த்தை 6-8 வரை வாசிக்கிறோம். கடவுள் வடிவிலே விளங்கியவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் ஒரு நிலையை அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார்? அவரு தன்னை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இதுதான் பேரன்பு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கடவுள் ஒரு அடிமையாக மாறி சிலுவையை ஏற்றுக்கொண்டு நம்மில் ஒருவராக நம் மீட்புக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவர். அப்படிப்பட்ட அன்பை அந்த கடவுள் நம்மீது கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த அன்பை இந்த உலகத்திலே நினைத்து பார்க்கிற, சுவைத்து பார்க்கிற நீங்களும் நானும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முன்வர வேண்டும். இந்த உலகம் காட்டுகின்ற ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாடுகள் எல்லாம் களைந்துவிட்டு எல்லோரும் அந்த கடவுளுடைய அன்பு மக்கள், இயேசுவினுடைய சகோதரன் சகோதரி என்கின்ற நிலையிலே நாம் அனைவரையும் அன்பு செய்ய முற்பட வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த கடவுளை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த பேரன்பு நம் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பேரன்பை ஒவ்வொரு நாளும் உணர்கிற நீங்களும் நானும் அதை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முன்வருவோம். அப்பொழுது வல்ல இறைவன் தொடர்ந்து நமது வாழ்வை ஆசீர்வதிப்பார். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன் நண்பரோடு பேசுவது போல நம்மோடு பேசுகிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்பே உருவான ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து சொல்லி உருக்கமாக பக்தியோடு செபிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, திரு அவை பணியாளர்கள் தூய ஆவியாரின் துணையை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளை பெற்று மக்களை நல்பாதையில் நடத்த தேவையான இறையருளை பொழிந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. திருக்குடும்பத்தை உருவாக்கியவரே எம் இறைவா, இறைமகன் பிறப்பெடுத்து எளிய குடும்பம் திருக்குடும்பம் ஆனது போல் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு சமாதானத்தில் நிறைவு இயேசுவின் உடனிருப்பை அறிந்து மற்றவர்களோடு ஒன்றித்து வாழவும் உதவி புரிய
நேசக்கரம் நீட்டவும் செய்து நற்செய்தியை செயல்களில் வெளிப்படுத்த வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. உழைப்பின் மேன்மையை விளங்கச் செய்பவரே எம் இறைவா, உழைப்பை வெறுக்காது உண்மையாய் செய்த புனித யோசேப்பை போல எங்கள் திறமைகளையும் காலங்களையும் வீணாக்காமல் தெளிவான எண்ணங்களை திறமையான செயல்களில் வெளிப்படுத்த ஞானம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. அருளின் சுனையே இறைவா, நாட்டை ஆள்வோர் தங்களுக்கென வாழாமல் நாட்டு மக்களின் தேவைகளை அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து உமது தூய ஆவியின் ஆற்றலினால் உந்தப்பட்டவர்களாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ உமது ஆவியை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று கனிவின் புனித யோசேப்பு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. அன்பு இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களுக்கு தேவையான அருளையும் நற்சுகத்தையும் உடனிருப்பையும் கனவின் புனித யோசேப்பு வழியாக நிறைவாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த எங்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், ஜெபங்களை எல்லாம் தயவாய் கண்ணோக்கி எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையும் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி இந்த எங்களுடைய தேவைகளை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். பமகம பம பமகம பம 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 கரி சரி நிசா பம பமகம பம பமகம பம பம கரி சரி நிசா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது அன்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் இந்த ஆலயத்தின் பாதுகாவலருமான கனவின் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும்
மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்றும் நீ துணை மாவளனே, உம்மிடம்தான் எந்தன் புகழிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உம்மிடம்தான் எந்தன் புகழிடமே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உம்மிடம்தான் எந்தன் புகழிடமே.